हरे कृष्णा. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 4. நிவ்ருத்த தர்ஷைர் உபகீயமானாத் பவோஷதாத் ஸ்ரோத்ர மனோ அபிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜ்யேத வினா வசுக்நாத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். நிவ்ருத்த அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட, தர்ஷை காமம் அல்லது பௌதீக செயல்களை, உபகீயமானாத் விவரிக்கப்படுவது அல்லது பாடப்படுவது, பவ ஔஷதாத் அதுதான் பௌதீக நோய்க்குரிய சரியான மருந்து, ஸ்ரோத்ர காதால் கேட்கும் முறை, மனதால் சிந்திக்கப்படுவதற்குரிய விஷயம், அபிராமாத் அத்தகைய புகழ் மாலையின் இனிய ஓசையிலிருந்து, க யார் உத்தம ஸ்லோக பரமபுருஷரின் குண அனுவாதாத் இத்தகைய செயல்களை விவரிப்பதிலிருந்து, புமான் ஒரு நபர், விரஜ்யேத விலகி நிற்க முடியும், வினா தவிர, பசுக்நாத் கசாப்புக்காரன் அல்லது தனது சொந்த இருப்பையே கொள்பவன். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை துதிப்பதானது பரம்பரை முறையில் செய்யப்படுகிறது. அதாவது அது ஆன்மீக குருவால் சீடனுக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. இவ்வாறு துதித்து போற்றும் முறையானது ஜட பிரபஞ்சத்தின் பொய்யான நிலையற்ற புகழ்ச்சி முறையை கைவிட்டவர்களால் சுவைத்து அனுபவிக்கப்படுகிறது. பிறவிச் சக்கரத்தில் உழன்று கொண்டிருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு பகவானை பற்றிய வர்ணனைதான் சரியான மருந்தாகும். எனவே கசாப்புக்காரனை தவிர அல்லது தன் ஆத்மாவையே கொள்பவனை தவிர வேறு யார் பகவானின் மேன்மையை கேட்பதை நிறுத்த முடியும்? பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீமத் பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பகவான் கிருஷ்ணரை பற்றி கேட்பது இந்திய மக்களுக்கிடையில் ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த முறையினால் பிறவிச் சக்கரத்திலிருந்து விடுதலையடைய முடியும். இந்தியா இப்போது இழிவடைந்து விட்டது என்றாலும் ஸ்ரீமத் பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவத பிரசங்கம் நடக்கப் போகிறது என்ற செய்தியை அறிந்து அதை கேட்க இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்றனர். பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவத பிரச்சாரமானது பௌதீக ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்களால் நிகழ்த்தப்பட வேண்டுமென்று இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. இந்த ஜட உலகத்தில் பிரம்மாவிலிருந்து அற்ப எறும்பு வரையுள்ள அனைவருக்கும் பௌதீக புலனின்ப ஆசைகள் நிறைந்துள்ளன. அனைவரும் புலன் இன்பத்தில் சுறுசுறுப்பாக உள்ளனர். ஆனால் இத்தகைய மனிதர்களால் பகவத்கீதையின் உருவிலோ அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் உருவிலோ உள்ள கிருஷ்ண கதையின் மதிப்பை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. முக்தி பெற்ற ஆத்மாக்களிடமிருந்து பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் பெருமைகளை பற்றி நாம் கேட்போமானால் அது நம்மை பௌதீக பந்தத்திலிருந்து நிச்சயமாக விடுவிக்கும். ஆனால் பிழைப்பை நடத்துவதற்காக பாகவதம் பேசுபவர்களிடமிருந்து கேட்பதானது உண்மையில் முக்தியடைய நமக்கு உதவாது. கிருஷ்ண கதை மிகவும் எளியதாகும். கிருஷ்ணர்தான் பரமபுருஷ பகவான் என்று பகவத்கீதை கூறுகிறது. அதை பகவானே விளக்குகிறார். மத்தக பரதரம் நானியத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. அர்ஜுனா, என்னை விட உயர்ந்த நன்மை வேறில்லை என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 7வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 4 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.